இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காராமணி வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காராமணி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் நேற்று நைட்டே காராமணி ஊற வச்சிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போட்டாலே போதும். நம்ம ஒரு 50 இல்லை 100 அந்த மாதிரி ஆட் பண்ணாலே போதும். நான் இது சும்மா அப்படியே நார்மலாக சாப்பிட்றதுக்கோ சேர்த்தே செய்யேன். கிரேவிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வெறுமனே இது சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக. அதுக்காகவும் இதை கொஞ்சம் சேர்த்தே நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை குக்கரில் போட்டு மூடி வச்சாச்சு. இதை இப்போ மூடி வச்சிடலாம். ஆட் பண்ணோடனே மூடி வச்சிடலாம். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வைக்கணும்னா நம்ம பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி விசில் வச்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி காராமணி கிரேவி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கேன். பட்டை லவங்கம் இருந்தால் கூட போட்டுக்கலாம். சீரகம், சோம்பு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி அதுவுமே மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கேன். அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வைப்போம். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் உப்பு தேவையான அளவு. நான் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் மறந்துட்டேன், அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சள்தூள். இப்போ மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த காராமணி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காராமணிலையும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சோம்ல அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். தண்ணி ரொம்பலாம் ஆட் பண்ணல, சும்மா மிக்ஸி ஜார் தான் நம்ம அதில் தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும், நம்ம மூடிடலாம். தட்டை எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லாவே ரெடி ஆகிட்டு காராமணி கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவல். இது நம்ம சென்னா மசாலா விற்கிற அதே மாதிரி தான் இது. நம்ம கரம் மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணலாம், சிக்கன் மசாலா போடலாம், பிரியாணி மசாலா ஆட் பண்ணலாம், வெறும் மிளகாய் தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வேறு லெவல். இது சாதத்துக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது காராமணி மட்டும் இல்லை, நம்ம மூக்கல்ல போட்டு வைக்கலாம், பச்சை பயிர் போட்டு வைக்கலாம், இல்லைன்னா மொச்சக்கொட்டை, வெள்ளை காராமணி, ப்ரௌன் காராமணி, அதே மாதிரி கருப்பு மூக்கல்ல, எது வேணுமோ நம்ம பயிர் வகையில் இந்த மாதிரி போட்டு நம்ம கிரேவி பண்ண டேஸ்ட் நல்லா இருக்கும். இன்னொன்று ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. தேங்க்யூ. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.